சண்டே மார்னிங் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் ரியலைஸே ஆச்சு, நேற்று கேப்சிகம் போட மறந்துட்டோமேன்னு சொல்லிட்டு உள்ளே எடுத்து வச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அதை யூஸே பண்ணல. சரி இன்னைக்கு ஏதாவது போட்டு மிக்ஸ் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா சிக்கன் குழம்புல கேப்சிகம் போட முடியாது. சரி சிக்கன் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம், அதை வச்சு டிராகன் சிக்கன் மாதிரி பண்ணி இந்த கேப்சிகம் யூஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். சரி மொத்த கேப்சிகப்பே எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஜிஞ்சர் கார்லிக் ரெண்டுத்தையுமே குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சிக்கன் 65க்கு வந்து நம்ம என்னென்ன மசாலா போட்டு வருவோமோ அதே தான் வரவி வச்சிருந்தேன். ஆனாலுமே வந்து டேஸ்ட் இதில் சூப்பராக தான் செட் ஆச்சு. அப்புறம் டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், சோயா சாஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு ஜிஞ்சர் கார்லிக், நம்ம ஆனியன், கேப்சிகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சாட்டைலாம் பண்ண வேணாம், லைட்டாக சாட்டே பண்ணால் போதும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் சில்லி சாஸ், அப்புறம் கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவை லைட்டாக தண்ணியை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம டிஷ்ஷு. உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.